என்ன சுமி, சாப்பிட்டியா? என்ன சபரி இது? என்னை இப்படி ஏமாத்திட்டல. சுமி, ஏதோ இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ பேச வேலை இருந்தா பாரு. அந்த ரிப்போர்ட் கொடு. எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரிஞ்சு ஆகணும் சபரி. குழந்தை நல்லதுக்கு நான் தானே காரணம். நீ எதுக்கு தேவையில்லாம உன் மேல பழி போட்டுக்கிற? அதுவும் ஃபேக்கான ரிப்போர்ட்ல ரெடி பண்ணி. ஏய், அது ஏதோ தப்பான ரிப்போர்ட். முதல்ல அது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? கொடு. திரும்ப திரும்ப போய் சொல்லாத சபரி. இது உன் வீர லாக்கர்ல இருந்து தான் எடுத்தேன். இதுதானே என்னோட ஒரிஜினல் ரிப்போர்ட். கிட்ட கிஞ்சி கேக்குற சபரி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. ஏய், சீரியஸாவே உனக்கு எதுவும் இல்லடி. அது ஏதோ தப்பான ரிப்போர்ட். அதை கொடு. என் மேல சத்தியமா சொல்லு. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது எல்லாமே உண்மைதான் சுமி. ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. எதுக்கு போய் சொன்ன? ஏன்னா என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது சுமி. எனக்காக ஒண்ணு பண்றியா சபரி? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு. ஏய், லூசாடி நீ. ஏன் இப்படிலாம் பேசுற? வேண்டாம் சபரி. 2 வருஷமா எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. என் வீட்டுல, உன் வீட்டுல, உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எவ்வளவு பேச்சு வாங்கியிருப்ப. என் மேல தப்பா வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நான் கஷ்டப்படணும்? ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன் சுமி. உடம்புல பிரச்சனை இருக்கதானே செய்யும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நமக்கு பிடிச்சவங்கனால எந்த சந்தோஷமும் இல்லைன்னு ஆகும்போது அவங்க கிட்ட பிரியறதுதான் நல்லது. பிரிஞ்சிடணும் சபரி. என்ன சுமி, ஈஸியா பிரிதிடலாம்னு சொல்ற? அப்பெல்லாம் பார்த்தா நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பயே நீ என்னை விட்டு போல. உங்க அப்பா அம்மா எல்லாரும் எதிர்த்து தானே என்ன வந்து கல்யாணம் பண்ண. இதுக்கு அப்ப நான் வேலைக்கு கூட போல. என்கிட்ட கையில 1 ரூபாய் கூட காசு இல்ல. நமக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல. கட்டின புடவையோட தானே வந்த. அப்ப என்னால உனக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாது. அவ்வளவு கஷ்டத்துல நீ என் கூட தானே இருந்த. ஏன் என்னை விட்டு போகல? ஏன்னா அதான் உண்மையான லவ். சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறது லவ் இல்ல. நம்ம கஷ்டப்படும் போதும் கூட இருக்கிறது தான் லவ். பேசுறதுக்கு எல்லாம் ஈஸியா தான் இருக்கும் சபரி. ஆனா மத்தவங்க ஒண்ணு பேசுறப்போ அதை பார்க்க நான் எப்படி சும்மா இருப்பேன்? இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை விட நீ கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். இந்த சொசைட்டி இருக்குல்ல, ஒரு வீட்டுல குழந்தை இல்லைன்னா அந்த பையனுக்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லும். இப்ப என்ன சொல்லலன்னா பொண்ணை சொல்ல போறாங்க. அவ்வளவுதான். நீங்க பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு குழந்தை வேண்டாவா? நமக்கு நல்ல குழந்தை வேண்டாவா? அதான் நீ இருக்கியே. எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. அது போதும். என்ன எங்க அம்மா எங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தி யோசிக்கிற? அதானே. இங்க பாரு, அவங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக நாளைக்கு போய் நம்ம குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். ஓகே? அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப பசிக்குது. நீ சமைச்சினா அதை வாயிலே வைக்க முடியாது. என்னாலும் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறியா?